தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ரோமையர் 1:6. பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, ரோமை நகரில் வாழுகின்ற மக்கள் எல்லோரும் அவர்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் ஆண்டவருக்கு நெருக்கமாக, ஆண்டவருக்கு உரியவர்களாக இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறார்கள். எல்லோரும் ஆண்டவருக்கு நெருக்கமாக வாழ முடியும். எல்லோரையும் ஆண்டவர் நெருக்கமாக வைத்திருக்க வேண்டும் என்று ஆவல் கொள்ளுகிறார். அப்படி இருக்கின்ற பொழுது மொழியை கடந்து, இனத்தை கடந்து ஆண்டவர் மட்டுமே மையப்படுத்தப்படுகின்ற வாழ்வு அது ஆசீர்வாதமானதாக மாறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வைத்தான் ஆண்டவர் எல்லோரிடமும் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு நெருக்கமாக வாழ வேண்டுமென்று முடிவெடுத்து ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்வை வாழுகின்ற பொழுது நம்மை பார்த்து மற்றவர்களும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க முடியும். ஆண்டவரின் அன்பினை உணர முடியும். ஆண்டவரின் அன்பிற்கு, இரக்கத்திற்கு நன்றி சொல்ல முடியும். நம்முடைய வாழ்வில் ஆண்டவருக்கு நெருக்கமாக இல்லாமல் ஆண்டவரை விட்டு பிரிந்து நிற்பதற்கான சூழல் எழுகின்ற பொழுது நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நான் உமக்கு உரியவராக வாழ வேண்டும் என்று நீர் விரும்பி என்னை திருமுழுக்கின் வழியாக தகுதிப்படுத்தி அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, என்னுடைய இந்த அற்புதமான ஆசீர்வாதமான அழைப்பின் உண்மைத்தனத்தை, நிலைத்த தன்மையை நான் உணர்ந்து உமக்கு உரியவராக, உமக்கு நெருக்கமானவராக வாழ எனக்கு உதவி செய்வீராக. என்னுடைய உள்ளத்தை பண்படுத்துவீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.